வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கனவா மசாலா வறுவல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதை எப்படி செய்கிறது வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய அகலமான பேன் எடுத்துக்கலாம். பேனில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு வதக்கணுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்க்கும்போது நம்ம சிம்மில் வச்சு தான் சேர்க்கணும். அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா நீங்கள் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா அந்த வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம கனவாவை சேர்த்துக்கலாம். கனவாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தலையும் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். கனவாவில் நிறையா அழுக்குகள் இருக்கும். அதை நம்ம கழுவு அந்த அழுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால் கழுவும் போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க. நீங்கள் வாங்கும்போது சில கடைகளில் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி க்ளீன் பண்ணாலும் வீட்டில் நீங்கள் 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கரம் மசாலா கூடவே நல்லா நம்ம கனவாவை நல்லா வதக்கிடலாம். இந்த கனவா வேகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, 30 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. இது சீக்கிரமே வெந்துடும். சின்ன சைஸ் கனவானா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். பெரிய சைஸ்னால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ரான்ஸ் மாதிரியே தான் இதுவும். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அந்த மசாலா வறுவல் தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கனவாவில் நேச்சுரலாகவே தண்ணி ரிலீஸ் ஆகும். அதில் அந்த தண்ணி ரிலீஸ் ஆகும்போதே நம்ம உப்பு சேர்த்துடணும். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் கனவா வேகிறதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். அதுலேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும். அந்த தண்ணியிலேயே நம்மளால் வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். இது கூடவே நம்ம 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மூடி வச்சு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இந்த டைம் நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எல்லாத்தையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலா பொடி போடும்போது மட்டும் நீங்கள் சிம்மில் வச்சு போடுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா கருகிரும். அப்புறம் அதோட டேஸ்ட்டே உங்களுக்கு மாறிடும். இந்த கனவாவில் நிறையா கால்சியம் இருக்குது. நம்ம உடம்புக்கு இது ரொம்பவே நல்லது. இது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரான்ஸ் மாதிரியே தான் இந்த கனவாவும். இது கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. சுகர் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இது கூடவே நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இந்த சுகர் சேர்க்கும்போது நல்லா ப்ரௌனிஷாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மசாலா நல்லா லாஸ்ட்டாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் நம்ம சுகர் சேர்க்குறோம். இப்போ பெப்பர் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்து ஜீரக பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஜீரகப்பொடி சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நீங்கள் ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி, நான் அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டிங்கன்னா. மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. மசாலா எல்லாம் நல்லா கனவா கூட நல்லா செட் ஆகி சூப்பராக நமக்கு ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான கனவா மசாலா வறுவல் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.